ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீத்தாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப க்ரீமியாக ஒரு பாயசம் பார்க்க போகிறேங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பாயாசம் சீக்கிரமாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் கிட்ட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் முந்திரி பருப்புக்கு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அது ஊறிட்டுருக்கும் போதே நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஊறின இந்த முந்திரி பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நெய்யிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்து அதையும் பவுலில் வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு கிட்ட பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே. இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்தாச்சு. சேமியாவை நல்லா வேக வச்சுக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரி ஏலக்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் சேமியாவை. இப்போ பாருங்கள், சேமியாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பாயசத்துக்கு. மில்க் மேட் சேர்த்து கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீத்தாப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சீத்தாப்பழம் சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப க்ரீமியாக சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.